கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்மை தேற்றும்படியாகவும் வந்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இன்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. உன் சத்துரு பசியாயிருந்தால் உனக்கு விரோதமான ஒரு மனிதன், உன்னை வாழவே கூடாது என்று சொல்லுகிற மனிதன், உன்னை பிடிக்கவே பிடிக்காது என்று சொல்லுகிற மனிதன், நீ செத்துவிட வேண்டும் என்று ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ நினைப்பானேயானால், அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்கம் என்னவென்றால், உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. இல்லையா? அவன் சத்துரு உனக்கு ஆகாதவன், உன்னை பிடிக்காதவன், நீ எப்பொழுது மறிக்கப் போகிறாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, அதைவிட மோசமாய் உனக்கு இடைஞ்சல்கள் கொடுக்கிற ஒரு மனிதன் பசியாக இருந்தான்னா அவனுக்கு ஆகாரம் கொடு என்று சொல்லி அருமையாக வேதத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சார்ந்தவர்கள் இப்படி தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறார்கள். சகோதரரே, நான் அடிக்கடி அருமையான பேச்சாளர் அம்மையார் பர்வீன் சுல்தான் அவருடைய பேச்சுக்களை கேட்டிருக்கிறேன். அவர்கள் எப்பொழுதும் முஸ்லீம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னுடைய ஹீரோ இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் சொல்லுவார்கள். என்னுடைய ஹீரோ, நான் ரொம்பவும் விரும்புகிற ஒரு மனிதர், ஒரு தெய்வம் என்று சொன்னால், அவர் யார் மீதும் கோபித்து கொள்ள மாட்டார், யார் மீதும் அவர் சண்டையிட மாட்டார், யாரையும் அவர் துன்புறுத்த மாட்டார், யார் பேச்சும் கேட்டு எவனையும் அவர் திட்டவும் மாட்டார், எவன் பேச்சு கேட்டும் அவர் எதையுமே செய்ய மாட்டார். சுகம் கொடுக்கும் வல்லமை மாத்திரம் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். சுகம் கொடுக்கிறது, அவருக்கு சுகம் கொடுக்கிறது, மற்றவங்களை வாழ வைக்கிறது, மற்றவங்களை அப்படியே தூக்கி பிடிக்கிறது. எத்தனையோ சாட்சிகளை என்னுடைய 50 ஆண்டு கால வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கிறேன். நான் ஒன்றுமில்லாதிருந்தேன், நான் தேவனை தெரிந்து கொண்டேன். நான் ஒன்றுமில்லாதிருந்தேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கை சுபிக்ஷமாய் மாறி இருக்கிறது என்று சொல்லி அநேக ஜனங்கள் இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிறதையும், அவரை ரொம்ப நம்ம நம்பினோம்னா ஆண்டவர் நம்மை அப்படியே தூக்கி அவர் பாருங்க. நான் கூட இந்த ஒரு நல்ல நிலைமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று வரையிலும் கூட நல்ல நிலைமையிலே தான் என்னை வைத்து கொண்டிருக்கிறார். அந்த நிலைமையை கொடுப்பதற்காக நான் அவரை அண்டிக் கொண்டேன், அவரை தேடிக்கொண்டேன். என் தகப்பன் என்று நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் உண்மையாகவே ஆசீர்வதிக்கிற ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். 22ஆம் அதிகாரம், அதனால் நீ அவன் தலையின் மேல், உன் சத்துரு பசியாக இருக்கும்போது அவனுக்கு நீ ஆகாரம் கொடுக்கறதுனாலும், அவன் தாகமாக இருக்கும்போது அவனுக்கு தண்ணீர் கொடுக்கறதுனாலும், அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். அவன் தலையின் மேலே எரிகிற தயல்களை என்ன பண்ணுவேன்? குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா! யார் பலன் அளிப்பாருங்க? அதனாலே கடவுள் உனக்கு பலன் அளிப்பார். உன் சத்துரு இப்படி இருக்கும்போது நீ அவனை நேசி, அவனோடு கூட அவனுக்கு தேவையான உதவிகளை செய் என்று தேவன் சொல்லுகிறார். நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பாவின் நாமத்திலே நான் முன்னே வருகிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன். இரக்கங்களும் உறக்கங்களும் உள்ளவரே, அப்பா, இதோ எங்களுடைய சர்ச்சை சபையை கட்ட வேண்டும் என்று
நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டும் சொல்லி கொண்டும் இருக்கிறோம். அதற்காக ஒத்துழைப்பவர்கள், உதவுகிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே தாராளமாய் கர்த்தருடைய நாமத்திற்கென்று காணிக்கைகளை கொடுத்து சபையை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என கெஞ்சுகிறோம். கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த அவர்களை சீக்கிரத்தில் கொடுக்க கர்த்தர் நீர் எத்தனம் பண்ணும் ஆண்டவரே, காத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென் ஐயா.